Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் சென்டம் டாஸ்க் வீடியோ 3 அப்படியே நம்ம சேனலில் வந்து டாஸ்க் 1 டாஸ்க் 2 ஃபஸ்ட்டு 2 சாப்டருக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இது டாஸ்க் வீடியோ 3 அல்ஜிப்ரா. இந்த அல்ஜிப்ராவில் மட்டும் உங்களுக்கு பொதுத் தேர்வில் வந்து 32 மார்க் ஒரே சாப்டரில் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் செக் பண்ணும்போதே தெரியும். 3 1 மார்க்ஸ் கேட்குறாங்க, 3 2 மார்க்ஸ் கேட்குறாங்க, 3 5 மார்க்ஸ், ஒரு 8 மார்க்ஸில் கிராஃபும் இந்த சாப்டர் தான் வருது. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டடு கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாப்டர் வைஸாக கொடுத்துருக்கோம். என்னென்ன எக்ஸாம்பிள் செம்ம படிக்கணும், எந்தெந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் செம்ம படிக்கணும்னு கொடுத்துருக்கோம். மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்யூஷன் புக்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் செம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த மெத்தடு புரியலண்டா இந்த சொல்யூஷன் புக்கு கவர்மெண்ட் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணதுனால இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் டீச்சர்ஸ் வந்து ஒரு மெத்தடை வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோடைய பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இந்த சாப்டர் 3 அல்ஜிப்ராவை பொறுத்தளவுக்கு நம்ம எந்தெந்த ஹெட்டிங்கில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.1 லீனியர் ஈக்குவேஷன். இது ரொம்ப முக்கியமானது. 3 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிசிடி எல்சிஎம். இந்த ஹெட்டிங்கில் வந்து ஒரு 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. தயவுசெய்து ரொம்ப ஒரு எளிமையானது தான். பல்லுறுப்பு கோவைகள் மீதான மீப்போவா மற்றும் மீப்போமா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன், விகிதமுறு கோவைகளின் மீதான செயல்கள். இது சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன், இது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், இந்த மாதிரி கண்டென்ட்டில் வரும். ஆனால் ஒரு ரொம்ப எளிமையான கான்செப்ட் தான். நிறைய சம்ஸ் வந்து இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கிஃப்ட் கொஸ்டின் என்னாண்டா வர்க்கமூலம், ஸ்கொயர் ரூட்டு. இந்த ஸ்கொயர் ரூட் இல்லாத கொஸ்டினே இருக்காது. எக்ஸசைஸ் 3.8 வந்து ஒரு 5-6 சம்மு கொடுத்துருக்காங்க. அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபடி சமன்பாடுகள், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸாக வந்து கேட்டுக்கிட்டே வர்றாங்க. 5 மார்க்ஸ் கேட்டாங்கண்டா என்ன கேட்பாங்கண்டா கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட். அந்த இருபடி சமன்பாடுகளை தீர்க்க சால்வ் த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடு கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஃபார்முலா மெத்தடு. இதில் வந்து கேட்கக்கூடிய அடுத்த எல்லா டாப்பிக்குமே 2 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. அடுத்து ஆல்ஃபா பீட்டா, இந்த சம் வந்து ஒரு 5 மார்க்ஸில் வரும். உங்களுக்கு எக்ஸசைஸ் 3.14 வரக்கூடிய சம்மு. அடுத்து கிராஃப் வந்துடும். மிக முக்கியமாக மேட்ரிசஸ், அணிகள்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்துடும், ஒரு 2 மார்க்ஸும் வரும். ரொம்ப முக்கியமான சாப்டர், ரொம்ப எளிமையாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர். இதுலேயுமே இந்த அணிகளில் எந்தெந்த எக்ஸசைஸில் எந்த எக்ஸாம்பிள் ரிப்பீட் பண்ணி கேட்குறாங்க. மிக முக்கியமாக உங்களுக்கு கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அணி கூட்டல் அணி பெருக்கல் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிச்சுன்னா எந்த சம்மு கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம், மிக முக்கியமாக உங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸில் வந்து மார்க் பண்ணியிருப்போம், இதெல்லாம் ரிப்பீட் ஆகுதுண்டு, எந்தெந்த எக்ஸாம்பிள் சம்முக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சொல்யூஷன் புக்கையும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு சாப்டரை மேக்ஸிமம் கவர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா நூக் அண்ட் கார்னர்ஸ் என்னென்ன நாங்கள் ஹெட்டிங் சொன்னோமோ அந்த ஹெட்டிங்கில் மேக்ஸிமம் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 32 மார்க் ஈஸியாக கெயின் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.